இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், ஊழியம் எப்படிப்பட்டது. ஆவியானவர் உணர்த்தின வசனம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 5 வசனம் 4. மேலும் ஆரோனைப் போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஏற்படுகிறதில்லை. And no man taketh this honor unto himself, but he that is called of God, as was Aaron. Hebrews chapter 5 verse 4. எனக்கன்மானவர்களே, இந்த இடத்திலே தெளிவாக ஒரு காரியம் எழுதப்பட்டுள்ளது. என்னன்னா, ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய யாரும் ஊழியம் செய்ய முடியாது அப்படின்னு கிளியர் கட்டா இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். நாம் இன்றைக்கு தேவனாலே அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம் ஊழியம் எப்படிப்பட்டது நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதாவது ஊழியத்தை குறித்து நம்ம யோசிச்சோம் அப்படின்னா ரெண்டு வேற வேற என்டையர் டிஃபரெண்டான காரியங்களை குறிச்சு இன்னைக்கு நான் பேச ஆசைப்படுறேன். அதுக்கு முன்னாடி தேவனாலே அழைக்கப்படாமல் தங்களுடைய வயிற்று பிழைப்புக்காக இழிவான ஆதாயத்துக்காக ஊழியம் செய்கிற, அது போதகர்களாயும் இருக்கலாம், சுவிசேஷகர்களாயும் இருக்கலாம், அவங்கள பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியமே கிடையாது. மாறாக தேவனாலே யாரெல்லாம் அழைக்கப்பட்டு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்களோ, அது என்ன கைண்ட் ஆஃப் ஊழியமா இருந்தாலும் சரி, அவங்கள குறிச்சு இந்த இடத்துல எழுதி இருக்கிறதை நம்ம வாசித்தோம். அதாவது ஆரோனை எப்படி தேவன் தன்னுடைய ஆசாரிய ஊழியத்திற்கு அழைத்தாரோ, அதை போல ஊழியத்திற்கு தேவனால் அழைக்கப்பட்டவர்களை தவிர வேற யாரும் ஊழியம் பண்ண முடியாது, ஊழியம் பண்ண கூடாது அப்படின்னு இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். நாம இன்னைக்கு ஊழியக்காரர்களுடைய வியூவை எடுத்துக்கிட்டோம்னா, நிறைய பேர் நினைக்கிற காரியம் ஏதோ தாங்கள் மேல இருக்கிற மாதிரியும், முன்பாக இருக்கிற விசுவாசிகள் ஏதோ கீழே இருக்க மாதிரியும் நிறைய நேரத்துல நிறைய பேர் நினைச்சிடுறோம். அதாவது ஒண்ணு புரிஞ்சுக்கணும், எப்படி ஒரு ஹெலிகாப்டர்ல ஏரோப்ளைன்ல நம்ம பறக்கிறப்போ கீழே நம்மளோட பழகின ஜனங்களே நம்ம பார்த்தா எறும்ப விடவும் ஒரு புள்ளி மாதிரி தெரிவாங்க. ஆனால் எப்போ அந்த பிளைட்ல இருந்து நம்ம கீழே வர்றோமோ, லேண்ட்ல நம்மளை டிராப் பண்றாங்களோ, அப்போ நம்மளும் அவங்களும் ஈக்குவல் ஆயிருவோம். இதே மாதிரி தான் இன்னைக்கு தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துல ஆல்டர்ல இருந்து தேவனுடைய அபிஷேகம் என்கிற காரியத்தின் வழியாக சில நேரத்துல ஜனங்களை பார்க்கிறப்போ அவங்கள சில குறைகள் தெரியலாம், சிலருடைய பாவங்கள் நமக்கு தேவனாலே வெளிப்படுத்தப்படலாம். அதுக்காக அவங்கள நம்ம ஏதோ குற்றவாளிகள் போல, நம்மளோடைய கீழானவங்க அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. இந்த இடத்துல வசனம் 3 சொல்லுது, ஒரு ஊழியக்காரன், ஒரு ஆசாரியன் எப்படி மற்றவருடைய பாவங்களுக்காக பலியிடுகிறானோ, மன்னிப்பு கேட்கிறானோ, திறப்பிலே நிற்கிறானோ, அதை போலவே தன்னுடைய பாவங்களுக்காகவும் பலி செலுத்தணும், தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு. அப்படியானால் சில காரியங்கள், சில பாவங்களை சிலர் மேல நமக்கு காண்பிக்கப்படுகிறதோ, அதை போல நாமும் அநேக நேரத்தில் குறைவுள்ளவர்களாக வீக்னஸோட தான் காணப்படுறோம். இதை ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரும் அக்செப்ட் பண்ணிக்கணும். தேவனுக்கு முன்பதாக தங்களை தாழ்த்தணும். இதை நம்ம மறந்து போய்விடக் கூடாது. அடுத்ததாக விசுவாசிகளுடைய பார்வையில இருந்து பார்த்தா இன்னைக்கு நிறைய பேர் சொல்ற காரியம் என்ன தெரியுமா? பிரதர், ஊழியக்காரங்க கிட்ட பேசுற ஆண்டவரு எங்க கிட்ட பேச மாட்டாரா? சோ இதுல எந்த விதத்துல அவங்க பெரிய ஆள் ஆயிட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்றத நம்ம கேட்க முடியும். நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஆண்டவர் எல்லாத்துக்கிட்டையும் பேசுவாரு. ஊழியம் செஞ்சாலும் சரி, செய்யலனாலும் சரி, தேவனுடைய பிள்ளைகளா இருந்தா போதும், எல்லாத்துட்டையும் பேசுவாரு. ஆனால் பேசுகிற காரியங்கள் வித்தியாசப்படும். உதாரணமா ஒரு கம்பெனியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு சிஇஓ இருப்பாரு. அவர் கேட்ல நிக்கிற வாட்ச்மேன்ல இருந்து தனக்கு நெக்ஸ்ட் லெவல்ல இருக்க சீனியர் மோஸ்ட் பர்சன் வரைக்கும் எல்லாத்துட்டையும் பேசுவாரு. ஆனால் நம்ம நல்ல ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். கம்பெனியை எப்படி டெவலப் பண்றது அப்படின்ற காரியத்தை போய் அவர் கேட்ல நிக்கிற வாட்ச்மேன்ட்ட பேசுனா அவனுக்கு தலையும் புரியாது, வாழும் தெரியாது. ஆனால் அதே நேரத்துல தன் செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ பத்தி the சீனியர் மோஸ்ட் பர்சன்ட்ட அந்த சிஇஓ பேசுறாரு அப்படின்னா அது கரெக்டா இருக்குமா?
கரெக்டா இருக்காது. இதை போலதான் நம்முடைய கமிட்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி தேவன் ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு காரியத்தை பேசுவாரு. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். சாதாரண ஒரு விசுவாசிட்ட பேசுற காரியம் அநேக காரியத்தை ஊழியக்காரன்ட்ட பேச மாட்டாரு. ஊழியக்காரர்களிடத்தில் பேசுகிற காரியம் இங்க மறைக்கப்படும். ஆகவே எனக்கு அன்பானவர்களை, இதை எதை பேஸ் பண்ணி, தேவனுடைய காலிங்க பேஸ் பண்ணி, ஒவ்வொருத்தருடைய கமிட்மெண்ட்டை பேஸ் பண்ணி நினைக்க கூடாது தேவன் அவகிட்ட பேசுவாரு, என்கிட்ட பேச மாட்டாரு, இன்னொருத்தட்ட பேசுவாரு அப்படின்னு நம்மளா நினைக்க கூடாது. மாறாக தேவனுடைய காரியங்களை நாம் புரிந்து கொள்ள ட்ரை பண்ணணும். எனக்கு அன்பானவர்களே, இங்க எழுதப்பட்டதை போல தேவனால் அழைக்கப்பட்டு நாம் ஊழியம் செய்கிறோமா? தேவனுக்கு பயந்து நம்மை தாழ்த்துகிறோமா? நம்மை ஒப்பு கொடுக்கிறோமா? அப்போது தேவன் நம்மையும் நம்ம ஊழியத்தையும் கனம் பண்ணுவார். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் எங்களை அழைத்திருக்கிறீர் தகப்பனே. உம்முடைய மேலான மகிமை நிறைந்த அழைப்பிற்காய் நன்றி அப்பா. அப்பா, நாங்கள் ஒவ்வொருத்தரும் தகப்பனே எங்களுடைய அழைப்பிலே உண்மையாய் நிற்க, உத்தமமாய் அதிலே நடக்க ஆவியானவரே நீர் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. எந்த விதத்திலும் நாங்க எங்களுடைய சுய சித்தத்துல செய்ய கூடாது. எல்லாவற்றையும் தேவனிடத்திலிருந்து கேட்டு ஆவியானுடைய சத்தத்தை கேட்டு மாத்திரமே காரியங்களை செய்ய ஆவியானவரே நீர் எங்களுக்கு ஞானம் தாங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.